ஒரு ஹியூமன் 11 டேஸ் ஸ்லீப் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. 1964ல கலிபோர்னியாவை சேர்ந்த 17 இயர்ஸ் ஓல்டு பாய் ராண்டி கார்ட்னர் ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக ஒரு கிரேசியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, ஹியூமன்ஸ் எவ்வளவு நாள் ஸ்லீப் இல்லாம சர்வே பண்ண முடியுன்றதுதான். அண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிறப்போ ரிசர்ச்சர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் டெய்லியும் அவரை மானிட்டர் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் 2 days கொஞ்சம் டயர்ட், மத்தபடி எல்லாமே நார்மல் தான். ஆனா டே 3 கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் கூட அவரால் சால்வ் பண்ண முடியல. டே 4 and 5 அவரோட மெமரி வீக் ஆகி மூட் ஸ்விங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் நார்மலாவே இல்ல. டே 6 and 7 அப்போ அவருக்கு ஹாலுசினேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதாவது இல்லாத ஆப்ஜெக்ட்லாம் அவர் இருக்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. டே 9 and 10 அவரால் சரியா பேச கூட முடியல, ஸ்ட்ரைட்டா நடக்க கூட முடியல. பிரெயின் அவ்வளோ டயர்ட் ஆயிடுச்சு. ஃபைனலி 264 ஹவர்ஸ், அதாவது 11 டேஸ் தூங்காம இருந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை கம்ப்ளீட் பண்றாரு. அதோட 14 ஹவர்ஸ் டீப் ஸ்லீப்பும் பண்றாரு. இதுல ஷாக் என்னன்னா, அவர் பாடியில பர்மனண்டான லாங் டேர்ம் டேமேஜ் எதுவுமே இல்ல. ஆனா சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நம்ம சரியா தூங்கல அப்படின்னா பிரெயின் டேமேஜ் அண்ட் பாடி ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகும்னு. ஸோ தூங்குறது வேஸ்ட் ஆஃப் டைம் இல்ல, அது பிரெயின் ரீசார்ஜ் டைம். உங்க ஃப்ரெண்டை நல்லா தூங்க சொல்லி இந்த ரீலை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.